பில்டப் ஏத்துறாங்களாமா அப்படிங்கிற மாதிரி வந்து தங்கமயில் விஷயத்துல என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு இன்னைக்கு ஃபுல் எபிசோட்ல ஒரு பில்டப் தான். அதாவது வந்து நான் சொன்னா தாங்க மாட்டீங்கப்பா, நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் ஒன்று இருக்கும்ல, ஒரிஜினல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆனந்தம் அப்படிங்கிற படத்துல. அதே மாதிரி தான் இங்க விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே வந்து நான் சொன்ன அந்த வழியை உங்களால தாங்கிக்க முடியாது, பொறுத்துக்க முடியாது அப்படின்னு இந்த பக்கம் சரவணன் பேசிட்டே இருக்கு. என்னதான்டா மேட்ரு, சொல்லி தொலையாண்டா டேய், சொல்லி தொலையாண்டா அப்படின்னு வந்து அதுல வந்து ஸ்ரீவித்யா வந்து உழுக்குவாங்க. அந்த மாதிரி வந்து இங்க நிரோஷா, அதாவது கோமதி, அதுக்கப்புறம் பாண்டியன் எல்லாருமே மாத்தி மாத்தி வந்து கேள்வி கேட்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு நம்ம சிக்க போகிறோம் அப்படின்ட்டு. நம்ம சிக்க போகிறோம்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம உடனே காப்பாற்றிக்கணும் அப்படின்ட்டு. விடுங்க மாமா, உங்களுக்கு என்ன, நான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லை, எனக்கு குழந்தை போயிடுச்சுன்னு தானே உங்களுக்கு வருத்தமாக இருக்குது, கவலைப்படாதீங்க, நான் வந்து எல்லா வழியும் தாங்கிக்கிறேன், எல்லாரும் முன்னாடி போய் நான் அழலை, நான் வந்து எவ்வளோ வலி இருந்தாலும் அந்த வலியை மனசுக்குள்ளே வச்சு முழுங்கிக்கிட்டு நான் வந்து இந்த குடும்பத்துக்காக என்ன நானே தியாகம் பண்ணிக்கிறேன், அப்படியே ஒரு மெழுகுவத்தியாக அப்படியே வந்து உருகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வசனம் பேச கடுப்பாயிட்டாரு சரவணா. டே 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 நடிப்பு நடிப்பு எல்லாம் நடிப்பு அப்படின்னு குடு ஓடி போய் அந்த பூந்தொட்டியை கூட தலைமையில போட பார்க்குறாரு. தலைமையில போட்டால் அது போட்ட வேகத்தை போட்டால் போட்டு தான் தலையே தெரிச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு வேகத்தை போட எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி கோவப்பட மாட்டானே சரவணன், அப்போ வேறு ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கும் போதே நான் உண்மையை சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு தான் நான் அமைதியாக இருந்தேன், எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன்ட்டு அழ ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ தங்கமயில் கிட்ட இவ என்னென்ன பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலை பார்த்து இவர் கேட்க, அப்படியே வந்து தங்கமயில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமான்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கெஞ்சிக்கிட்டே இருக்கும் பொழுதே வந்து இப்போ நாளைக்கு இவ படித்தது போய், இவ வந்து குழந்தை இருக்குன்னு சொன்னது போய், வேலைக்கு போனது போய், வயசு போயின்னு எல்லாத்தையும் சொல்ல, இப்போ ராஜி கூட இருந்து இவங்களோட நகையும் போய் அப்படிங்கிறத சொன்னாலும் கூடவே வந்து இந்த தங்கமயிலோட அப்பா அம்மா அதே சமயத்தில் அங்கே வர இந்த தான் திருடினாருங்கிற விஷயத்தையும் சொல்லி மொத்தமாக முடிச்சுட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இதுக்கு என்ன மாதிரி ஒரு ட்ராமாவை போட போகிறாங்க? ஒன்று இந்த குடும்பத்து மேலே வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா ஒரு கேஸ் போட்டு மிரட்டி இருக்க வைக்க போகிறாங்களா, இல்லை தங்கமயில் வந்து ஏதோ இவர் அடிச்சிட்டாரு அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி மயங்கி விடுற மாதிரி விழுந்து அங்கே வச்சு புதுசாக ஒரு ட்ராமாவை போட போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். ஏதோ ஒரு ட்ராமா பண்ணி திருப்பி இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் தங்கமயில் இந்த வீட்டிலே இருந்தால் எப்படியா இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்துட்டு நம்மளே வந்து இவங்க செஞ்ச எல்லா தப்புகளையும் மறந்து மன்னிச்சு நம்ம வந்து ஒரு அனுதாபலையை வந்து அவங்களுக்கு தேடிக்கிற மாதிரி விஷயங்களை தான் கொண்டு போக போகிறாங்களோன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கதையில் இவ்வளோ நாள் இழுத்து எப்படியோ அந்த நாளைக்கு வந்து விஷயம் தெரிய போகுதுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். விஷயம் தெரிஞ்சாலும் அதுக்கு என்ன ரியாக்ஷனுங்கிறதுக்கு இன்னும் அடுத்த வாரத்துக்கு தான் காத்துட்டு இருக்கணும். அதை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.